சேலம் மாவட்டம் மரவனேரியில் பாஜ அமைப்பு தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக தேர்தல் பார்வையாளரும் கர்நாடக பாஜ முன்னாள் மாநில தலைவருமான நளின்குமார் தலைமை வகித்தார். இதில் முன்னாள் எம்பி KP ராமலிங்கம் உள்ளிட்ட பாஜவினர் கலந்து கொண்டனர். நீர்ப்பாசனத்துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் நடந்து கொண்ட முறை நீண்ட நெடுநாட்களாக ஜனநாயக அரசியலில் பயணித்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவமானகரமான செயலாக அமைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை அவமதித்திருக்கிறார். அவர் ஏதோ எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி மிமிக்ரி எல்லாம் செய்து எதிர்க்கட்சி தலைவருடைய அவருடைய பேச்சிலே அரசாங்கத்தை எதிர்த்து பதில் சொல்கிறார் என்பதுடன் அவரை போல நடித்து காட்டுவது, அவரை போல மிமிக்ரி செய்வது, கேவலம் பண்ணுவது, எள்ளி நகையாடுகிறது, இதெல்லாம் சட்டமன்ற ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல. இந்த வயதிலும் துரைமுருகன் இது போன்று நடந்து கொள்கிறாரே என்று எங்களை போன்று அவரோடு பழகியவர்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறார். இது போன்ற அரசியலை அவருக்கு யார் கற்றுத்தந்தார்கள் என்று தெரியவில்லை. அவரே அந்த தவறை செய்திருந்தாலும் கூட முதலமைச்சர் எழுந்து துரைமுருகனுடைய நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதை அவரும் ரசித்து மகிழ்வோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே போல டங்ஸ்டன் பிரச்சனையில் ஏற்கனவே மத்திய அரசுக்கு இதுவரை அவர்கள் வேண்டாம் என்று எப்பொழுதுமே எழுதவில்லை. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு கடிதம் வந்த போது அதை எதிர்த்து பதில் சொல்லாதவர்கள் இப்பொழுது திடீரென்று மத்திய அரசும் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தொடங்குவதற்கு தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ஏதோ அப்படி வந்துவிட்டால் நான் இந்த பொறுப்பிலே இருக்க மாட்டேன் என்று சவடால் தான் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் சவடால் விடுவதற்காக அல்ல, மத்திய அரசுடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டு அதற்காக இங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் ஏற்கனவே வேண்டாம் என்று எழுதியிருக்க வேண்டும். இன்றைக்கு போட்டிருக்கிற சட்டமன்ற தீர்மானத்திற்கும் 3-4 மாதத்துக்கு முன்பு மத்திய அரசிடம் வந்த கடிதத்தையும் ஏன் மறைக்கிறார்கள்?